வணக்கம். ஜூன் 12ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க. மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூன் 11ஆம் தேதி நிஃப்டி 0.2% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 14,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 500 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 14,800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 1,600 கோடி ரூபாய்க்கு. என்எஸ்டிஎல் ஐபிஓ குறித்தான அப்டேட். என்எஸ்டிஎல் நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் அவங்களுடைய ஐபிஓ ஜூலை மாதத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ஐபிஓ வழியாக 3,400 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. யூஎஸ்ஏ இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியாகியிருக்கு. மே மாதத்திற்கானது 2.4%. ஏப்ரல் மாதத்தில் 2.3% இருந்தது. இப்போ யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்களான்ற கேள்வி எழும்பியிருக்கு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது 2%க்குள்ளார இருக்கணும். அவங்க டார்கெட் அதுதான். ஸோ அது இன்னும் எட்டாமல் இருக்கிறாங்க. அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ குறைவாக இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைங்க அப்படின்னு. அவங்களும் குறைக்காமல் இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் இன்ஃப்ளேஷன் மே மாதத்தில் 2.4% வந்திருக்கு. யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ் வைத்திருக்கக்கூடிய இலக்கு 2%. ரேர் எர்த்க்கான டீல் முடிஞ்சிருச்சுன்னு யூஎஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. சைனா இப்போ மேக்னட்ஸும் மெட்டல்ஸும் சப்ளை செய்ய துவங்குவாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்றே நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. யூஎஸ்ஏ சைனா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை லண்டனில் நடந்தது. ஜூன் 9 மற்றும் 10ஆம் தேதி பாசிட்டிவாக வந்திருக்கின்ற மாதிரி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். என்ன டீட்டெயிலாக பேசியிருக்காங்கன்றது தெரியல. அதில் வந்து இந்த ரேர் எர்த் குறித்தும் பேசியிருக்கிறாங்க. விரைவில் அது குறித்தான அப்டேட் வரும்ன்ற மாதிரி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இப்போ என்டிடிவி ப்ராஃபிட்டில் அதை உறுதி செய்திருக்கிறாங்க. ரேர் எர்த்க்கான டீல் முடிஞ்சிருக்கு. கடைசி கட்ட ஒப்புதலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசி கட்ட ஒப்புதல்னு சொல்லும்போது யூஎஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் சைனா அதிபரும் கையெழுத்திட வேண்டும். அவங்க ஒப்புதல் வழங்க வேண்டும். ஸோ அதான் கடைசி கட்டத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். இப்போ சைனா வந்து மேக்னட்ஸும் ரேர் எர்த் மினரல்ஸும் சப்ளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பதிலாக யூஎஸ்ஏயும் சிலது செய்கிறாங்க. அதில் ஒன்று வந்து சைனா மாணவர்கள் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸில் அனுமதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி வரி இப்போ எவ்வளவு இருக்குன்னா, யூஎஸ்ஏ 55% வரி வாங்குறாங்க. சைனா 10% வரி வாங்குறாங்க. ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது அப்படின்னு யூஎஸ் அதிபர் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. நேற்று நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. ஜெனீவாவில் மறுபடியும் யூஎஸ்ஏ சைனா இடையே பேச்சுவார்த்தை துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தைக்கான திட்டமும் இல்லைன்னு யூஎஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேறு எந்த பிளான்டு பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. யூஎஸ்ஏ தரப்புலேருந்து தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. மத்திய அரசு கச்சா சமையல் எண்ணெயுடைய பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சிருக்கிறாங்க. 20%லேருந்து 10% குறைச்சிருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். சமையல் எண்ணெயுடைய விலை குறையும்ன்ற எதிர்பார்ப்பு. இப்போது ஜியோ மற்றும் ஏர்டெல் கிட்ட கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ட்ராய் வந்து சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா 5G டேட்டா ரிப்போர்ட்டிங்கில் தவறு நடந்திருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதன் காரணமாக சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சிட்டி யூனியன் பேங்க் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் முன்னவே அறிவித்தது தான் ₹2. அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் 1ஆம் தேதி. நசாரா டெக்னாலஜிஸ் கம்பெனியுடைய கண்ட்ரோல் மாறுது. புதிதாக ஆக்சனா எஸ்டேட்ஸ் மற்றும் ப்ளூட்டஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுறாங்க கம்பெனி. செபி விதிகள் படி 26% அவங்க பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்டேருந்து வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபரை அறிவிக்க வேண்டும். அதை இப்போ செய்திருக்கிறாங்க. ஓப்பன் ஆஃபர் 2.4 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அதான் அந்த 26% வருது. அது வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபர் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை ₹990. கடைசியாக ட்ரேடான விலை 1273 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வேறு யாராவது இவங்களுக்கு ஷேர்ஸை விற்பனை செய்வாங்கன்ற கேள்வி எழும்புது. ஏன்னா மார்க்கெட்லேயே அதிக விலைக்கு போய்கிட்டு இருக்கு. எப்போ ஓப்பன் ஆகுது இந்த ஓப்பன் ஆஃபர்னா ஜூன் 19ஆம் தேதி. ஸோ ஜூன் 19ஆம் தேதி 990 கீழே போச்சு ஷேர் ப்ரைஸ்னா எல்லாரும் இந்த ஓப்பன் ஆஃபரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ முடிவடையுது இந்த ஓப்பன் ஆஃபர்? ஜூலை 2ஆம் தேதி. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்குது. யாருக்கிட்ட இருந்து சொல்லலை, இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ்ன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. மதிப்பு ₹2.6 கோடி. கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு 2 கோஸ்டல் ரிசர்ச் வெசல்ஸ் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
சிடபிள்யூடி லிமிடெட் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு கோவா அரசு கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. ஆர்டருடைய தொகை என்னன்றது சொல்லல. அட்வான்ஸ் மீட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சிடபிள்யூடி லிமிடெட். தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ராஜஸ்தான் அரசு கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. 3 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட். அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய். ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்குது. பிஎஃப்சி கன்சல்டிங் லிமிடெட் ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிடராக இருக்கிறாங்க. அந்த ஆர்டர் கிடைக்கிறது அவங்களுக்கு 431 மில்லியன் ரூபாய்க்கான ஆர்டர் இது. நிபி லிமிடெட் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது 23 கோடி ரூபாய். யார்கிட்ட இருந்து சொல்லல, முன்னணி இன்ஃப்ரா மற்றும் டிஃபென்ஸ் கம்பெனின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க நிபி லிமிடெட். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அங்கலேஸ்வர் ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. மார்ச் மாதத்தில் மார்ச் 10 முதல் 14 தேதி வரைக்கும். இப்போ அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வழங்கப்பட்டிருக்கு இந்த ஆலைக்கு. ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய். பிரபல முதலீட்டாளர் விஜய் கேடியா 1,00,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாரு. அத்வைத் எனர்ஜி டிரான்சிஷன்ஸில் ஒரு ஷேர் விலை 1725 ரூபாய்னு வாங்கியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 17.25 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறார் இந்த நிறுவனத்தில். அது ஒரு ஸ்மால் கேப் நிறுவனம். கடந்த ஒரு மாதத்தில் 34% அதிகரிச்சிருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் தரப்புல இருந்து அப்டேட் இருக்குது. பைபேக் குறித்தான முடிவு ஜூன் 16ஆம் தேதி எடுக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ். ஐஆர்சிடிசி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இப்போ தக்கல் டிக்கெட்ஸை புக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆதார் ஆத்தென்டிகேட்டட் யூஸராக இருக்க வேண்டும். அந்த ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இது நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே ஆதார் பேஸ்டு ஓடிபி ஆத்தென்டிகேஷன் ஒரு ஸ்டெப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு பிஎஸ்என்எல் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. அதோடைய மதிப்பு 2631 கோடி ரூபாய். மாருதி சுசுக்கியோடைய 2 வாகனங்கள் டிசையர் மற்றும் பெலினோ பாதுகாப்பு சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. பாரத் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராமில் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் 5 ஸ்டார் கிடச்சிருக்கு டிசையருக்கு, 4 ஸ்டார் கிடச்சிருக்கு பெலினோக்கு. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஆயில் இந்தியாவுக்கு அவெண்டர்ஸ் பார்க் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 630, 37% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கூடவே அவங்க சொல்லியிருப்பது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் அடுத்த 3 ஆண்டில் இரட்டிப்பாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அனில் அம்பானியுடைய 2 நிறுவனங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அனில் அம்பானியுடைய ஒரு கம்பேக்காக இருக்குமான்றதான் ஒரு கேள்வி. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ரிலையன்ஸ் பவர் இதான் இந்த 2 ஸ்டாக்ஸ் ஜூன் மாதத்தில் இரண்டுமே 22% தலா அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் பவர் கடந்த ஒரு ஆண்டில் 173%, ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கடந்த ஒரு ஆண்டில் 141% அதிகரிச்சிருக்கு. அனில் அம்பானியுடைய ஒரு கம்பேக்காக இதுன்னு மணி கண்ட்ரோலில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. புரோக்கிங் கம்பெனி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் லூப்பினுக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 2150, ஸ்டாப் லாஸ் 1964, 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மேஸ்டாக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2615, ஸ்டாப் லாஸ் 2389, 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கெயிலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 216, ஸ்டாப் லாஸ் 193.4, 7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா டெய்லி சார்ட்டில் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் ராயல் ஆர்கிட் ஹோட்டல்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 423, ஸ்டாப் லாஸ் 386, 7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 905, ஸ்டாப் லாஸ் 849, 4% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஓகார்ட் 18% ஷேர் ப்ரைஸும் 3330% வால்யூம் அதிகரித்தது. இன்ஸ்விஃப்ட் லேபரட்டரிஸ் 15% ஷேர் ப்ரைஸும் 573% வால்யூம் அதிகரிப்பு. லேண்ட்மார்க் கார்ஸ் 12% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 187% வால்யூம் அதிகரித்தது. விஐபி இண்டஸ்ட்ரீஸ் 12% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. நேற்று நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. கேர் வந்து அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங்கில் அவுட்லுக்கை டவுன்கிரேட் பண்ணியிருந்திருக்கிறாங்கன்னு. இருந்தாலும் நேற்று ஷேர் ப்ரைஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 12% அதிகரித்தது, 1666% வால்யூம் அதிகரிப்பு. ஜிஎம் ப்ரூவரிஸ் 10% ஷேர் ப்ரைஸும் 3944% வால்யூம் அதிகரிப்பு. ஓரியன் பிரஸ் 10% ஷேர் ப்ரைஸ், 459% வால்யூம். தேவ் இன்ஃபர்மேஷன் 10% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 300% வால்யூம் அதிகரிப்பு. சுலா வைனியார்ட்ஸ் 8% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்து. என்ன காரணம் நம்ம நேற்றைய வீடியோவில் செய்தி பார்த்தோம் சுலா வைனியார்ட்ஸ் குறித்து. 5311% வால்யூம் அதிகரிப்பு. ஆயில் இந்தியா 6% ஷேர் ப்ரைஸும் 228% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க.
மார்க்கெட் கப்ளிங் குறித்தான ஒரு செய்தி இருந்தது. 7% வீழ்ச்சி, 310% வால்யூம் அதிகரிப்பு. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் 7% வீழ்ச்சி, 1200% வால்யூம் அதிகரித்தது. மகாராஷ்டிரா அரசு வந்து கலால் வரிய உயர்த்துறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்திருந்தோம். டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் 5% வீழ்ச்சி, 462% வால்யூம் அதிகரிப்பு. சொமானி செராமிக்ஸ் 5% சரிந்தது, 238% அதிகரித்தது வால்யூம். கோர் டிஜிட்டல் 5% வீழ்ச்சி, 1259% வால்யூம் அதிகரிப்பு. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் 5% சரிந்தது, 115% அதிகரித்தது வால்யூம். பிஎஸ்சி 4% வீழ்ச்சி, 1000% வால்யூம் அதிகரிப்பு. பிஎஸ்சி குறித்து நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் 4% வீழ்ச்சி, 879% வால்யூம் அதிகரிப்பு. பாரத் டைனமிக்ஸ் 4% வீழ்ச்சி, 194% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.